நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் 4th செமஸ்டர் 2nd BA இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு ஆங்கிலோ சாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் டு யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் லிட்ரேச்சர் அதில் ஒரு டாபிக் இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிலோ சாக்சன் அப்படின்றது. ஸோ இந்த ஆங்கிலோ சாக்சன் இந்த டாப்பிக்கில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன ஹிஸ்ட்ரிலாம் வருது அப்படின்றத நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த செமஸ்டர் எழுதுகிற எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும்னு நம்புகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நேரம் பேச வரும்ல. Anglo-Saxon England or early medieval England, existing from the 5th to 11th centuries from the end of Roman Britain until the Norman conquest in 1066, consisted of various Anglo-Saxon kingdoms until 927, when it was united as a kingdom of England by King Athelstan 927 to 939. It became part of short-lived North Sea Empire of Nut the Great, a personal union between England, Denmark and Norway in the 11th century. இப்போ தமிழில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆங்கிலோ சாக்சன் இங்கிலாந்து அல்லது ஆரம்பகால இடைக்கால இங்கிலாந்து 5ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை ரோமன் பிரிட்டனில் முடிவில் இருந்து 1066 நார்மன் கைப்பற்றும் வர 927ஆம் ஆண்டு வரை பல்வேறு ஆங்கிலோ சாக்சன் ராஜ்யங்களை கொண்டிருக்கிறது. அது இங்கிலாந்து ராஜ்யமாக இணைக்கப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா கிங் எதல்ஸ்டன் அந்த பீரியடில் 927 to 939. இது 11ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்து, டென்மார்க் மற்றும் நார்வேக்கு இடையேயான தனிப்பட்ட தொழிற்சங்கமான கண்ட் தி கிரேட் குறுகிய கால வடகடல் பேரரசின் ஒரு பகுதியாக மாறியதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஆங்கிலோ சாக்சனோட ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் சப் ரோமன் பிரிட்டன், அப்புறம் ஹெப்பட்டாச்சி, அப்புறம் கிங்டம் ஆஃப் இங்கிலாந்து, இப்படி தான் மாறி இருக்குது. அந்த ஓல்டு இங்கிலீஷ், டேனிஷ், நார்வேகன் அப்படின்னு சொல்லிட்டு 5th செஞ்சுரியில் 1066 இப்படி தான் இருந்திருக்கு. அந்த தீவுகள் யார் யார் பிடிச்சிருக்காங்க அப்படின்றத காமிச்சிருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இந்த இமேஜ் பிரிட்டன் அரவுண்ட் த இயர் ஆஃப் 540. ஆங்கிலோ சாக்சன் கிங்டம்ஸ் நேம்ஸ் ஆர் கலர்ட் ரெட். பிரிட்டானிக் கிங்டம்ஸ் நேம்ஸ் ஆர் கலர்ட் பிளாக். பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு. Anglo-Saxons migrated to England from mainland north-western Europe after the Roman Empire abandoned Britain at the beginning of the 5th century. Anglo-Saxon history thus began during the period of sub-Roman Britain following the end of Roman control. The terraces, the establishment of Anglo-Saxon kingdoms in the 5th and 6th century conventionally identify as the 7 main kingdoms: Northumbria, Mercia, East Anglia, Essex, Kent, Sussex and Wessex. Their Christianization during the 7th century, the threat of Viking invasions and Danish settlers, the gradual unifications of England under the Wessex hegemony during the 9th and 10th century, and ending with the Norman conquest of England by William the Conqueror in 1066. என்ன சொல்கிறாங்கன்னா, 5ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ரோமானிய பேரரசு பிரிட்டனை கைவிட்ட பிறகு ஆங்கிலோ சாக்சன்கள் மற்றும் வடமேற்கு ஐரோப்பாவின் பிரதான நிலப்பரப்பில் இருந்து இங்கிலாந்துக்கு குடிபெயர்ந்தனர். ஆங்கிலோ சாக்சன் வரலாறு ரோமானிய கட்டுப்பாட்டின் முடிவை தொடர்ந்து துணை ரோமன் பிரிட்டன் காலத்திலிருந்து தொடங்குகிறது. மேலும் 5 மற்றும் 6ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலோ சாக்சன் ராஜ்யங்களை நிறுவப்பட்டதை குறிக்கிறது. வழக்கமாக 7 முக்கிய ராஜ்யங்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கு. அந்த 7 முக்கிய ராஜ்யம் நார்த்தம்பரியா, மெர்சியா, கிழக்கு ஆங்கிலேயா, எசெக்ஸ், கென்ட், சசக் மற்றும் வெசெக்ஸ். 7ஆம் நூற்றாண்டில் அவர்களின் கிறிஸ்துவமயமாக்கல் மற்றும் வைக்கிங் படையெடுப்புகள் மற்றும் டேனிஷ் குடியேறிகள் அச்சுறுத்தல். 9 மற்றும் 10ஆம் நூற்றாண்டுகளில் வெசெக்ஸ் மேலாதிக்கத்தின் கீழ் இங்கிலாந்தின் படிப்படியான ஒருங்கிணைப்பு மற்றும் 1066 வில்லியம் தி கான்குரரால் இங்கிலாந்தின் நார்மன் வெற்றியுடன் முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஆங்கிலோ சாக்சன் அடையாளம் நார்மன் வெற்றிக்கு அப்பால் தப்பி பிழைத்தது. நார்மன் ஆட்சியின் கீழ் ஆங்கிலம் மற்றும் அறியப்பட்டது. மேலும் செல்ட்ஸ், டென்ஸ் மற்றும் நார்மன்களுக்கு சமூக மற்றும் கலாச்சார ஒருங்கிணைப்பு மூலம் நவீன ஆங்கிலேயர்கள் ஆனார்கள். நெக்ஸ்ட் மைக்ரேஷன் அண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் கிங்டம்ஸ்.
ஸோ எப்படி மைக்ரேஷன் ஆகியிருக்காங்க, எப்படி ஃபார்மேஷன் ஆச்சு இந்த ஆங்கிலோ சாக்சன் அப்படின்றத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிலோ சாக்சன் செட்டில்மெண்ட் ஆஃப் பிரிட்டன் ஹெப்பாக்ரஸி தான் இது. ஸோ உங்கள் பார்த்துக்கோங்க, இந்த இமேஜ் தான். 2nd and 5th century simplified migration patterns சொல்லியிருக்காங்க. Next, there are records of Germanic infiltration into Britain that date before the collapse of Roman Empire. It is believed that the earliest Germanic visitors were 8 cohorts of Batavians attached to the 14th Legion in original invasion force under the Alusus Palatium in AD 43. There is recent hypothesis that some of the native tribes identifies and Britons by the Romans may have been Germanic language speakers, but most scholars disagree with this due to an insufficient record of local languages in Roman period. என்ன சொல்கிறாங்கன்னா, ரோமனிய பேரரசின் வீழ்ச்சிக்கு முந்தைய தேதியில் பிரிட்டனுக்குள் ஜெர்மானிகள் ஊடுருவதற்கான பதிவுகள் உள்ளன. ஆரம்பகால ஜெர்மானிய பார்வையாளர்கள் கிபி 43இல் ஆலஸ் பிளாட்டேசியன் கீழ் அசல் படையெடுப்பு படையில் 14வது பணியுடன் இணைக்கப்பட்ட படேவியன்களின் 8 கூட்டாளிகள் என்று நம்பப்படுகிறது. ரோமானியர்களால் பிரித்தானியர்கள் என அடையாளம் காணப்பட்ட சில பூர்வீக பழங்குடியினர் ஜெர்மானிய மொழி பேசுபவர்களாக இருக்கலாம் என்று சமீபத்திய கருதுகோள் உள்ளது. ஆனால் ரோமானிய கால கலைப்பொருள்களில் உள்ளூர் மொழிகளின் போதிய பதிவில்லாததால் பெரும்பாலான அறிஞர்கள் இதை ஏற்கவில்லை. It was quite common for Rome to swell its religion with fertile recruitment from the Roman homelands. This practice also extended to the army serving in Britain, and graves of these mercenaries along with their families can be identified in the Roman cemeteries of the period. The migration continued with the departure of Roman army when Anglo-Saxons were recruited to defend Britain, and also during the period of Anglo-Saxon first rebellion of 442. Sorry for the cough. ஜெர்மன் தாயத்தில் இருந்து ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட ஃபெடரோட்டிகளால் ரோம் தனது படைகளை பெருக்குவது மிகவும் பொதுவானது. இந்த நடைமுறை பிரிட்டனில் பணியாற்றும் இராணுவத்திற்கும் நீடிக்கப்பட்டது. மேலும் இந்த கூலிப்படையினர் கல்லறைகள் அவர்களது குடும்பத்தினருடன் அந்த காலத்தில் ரோமானிய கல்லறைகள் அடையாளம் காண முடியும். பிரித்தானியாவை காக்க ஆங்கிலோ சாக்சன்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட போது ரோமானிய இராணுவம் வெளியேறியதும் இடம்பெயர்வு தொடர்ந்தது. 442ஆம் ஆண்டு ஆங்கிலோ சாக்சன் முதல் கிளர்ச்சியின் காலத்திலும் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. If the Anglo-Saxon chronicle is to be believed, the various Anglo-Saxon kingdoms which eventually merged to become England were founded when small fleet of 3 or 5 ships of invaders arrived at various points around the coast of England to fight the sub-Roman British and conquered their lands. The language of the migrants came over the next few centuries to predominate throughout what is now England at the expense of British Celtic and British Latin. ஆங்கிலோ-சாக்சன் குரோனிகளில் நம்பப்பட வேண்டுமானால் துணை ரோமானியருடன் சண்டையிடுவதற்கான 3 அல்லது 5 படையெடுப்பாளர்களின் சிறிய படையெடுப்புகளின் சிறிய கடற்படைகள் பல்வேறு இடங்களில் வந்தபோது இறுதியில் இங்கிலாந்தாக இணைந்த பல்வேறு ஆங்கிலோ-சாக்சன் ராஜ்யங்கள் நிறுவப்பட்டன. ஆங்கிலேயர்கள் அவர்களது நிலங்களை கைப்பற்றினாங்க. புலம்பெயர்ந்தவர்களின் மொழியான பழைய ஆங்கிலம் அடுத்த சில நூற்றாண்டுகளில் பிரிட்டிஷ் செல்டிக் மற்றும் பிரிட்டிஷ் லாத்தின் ஆகியவற்றின் இழப்பில் இப்போது இங்கிலாந்து நாடு முழுவதும் ஆதிக்கம் செலுத்தியது. The arrival of Anglo-Saxon into Britain can be seen in context of the general movement of Germanic people around Europe between years 300 and 700, known as the migration period, also called the barbarian invasions of Volker van der Dijk. In the same period, there were migration of Britons to the American peninsula, Brittany and Normandy in the modern day France, initially around 383 during Roman rule, but also 460 and the 540 550s, and migration is thought to be reactionary fighting during Anglo-Saxon unity between about 450 to 500. As the migration to Britannia, modern day Galicia in northwest Spain at the same time. பிரிட்டனுக்குள் ஆங்கிலோ சாக்சன்கள் வருகையானது 300 மற்றும் 700 ஆண்டுகளுக்கு இடையில் ஐரோப்பா முழுவதும் ஜெர்மானிய மக்களின் பொதுவான இயக்கத்தில் பின்னணியில் காணப்படுகிறது. இது இடம்பெயர்வு காலம், பர்பேரியன் படையெடுப்புகள் அல்லது
ஓல் கர்வண்டர் என்று அழைக்கப்படுகிறது. இதே காலகட்டத்தில் பிரிட்டானியர்கள் ஆர்மோனியர்கள் தீபகற்பத்திற்கு தற்கால பிரான்சில் பிரிட்டனி மற்றும் நார்மனி இடம்பெயர்ந்தனர். ஆரம்ப காலத்தில் ரோமன் ஆட்சியின் போது சுமார் 383 ஆனால் 460 மற்றும் 450களில் ஆங்கிலோ சாக்சன் கழகத்தின் போது நடந்த சண்டையில் எதிர்வினையாக 460களில் இடம்பெயர்வு கருதப்படுகிறது. அதே நேரத்தில் பிரிட்டோனியாவிற்கு இன்றைய கலீசியா வடமேற்கு ஸ்பெயினில் இடம்பெயர்ந்தன. The next major campaign against the Britons was 577, led by Siwling, King of Essex, whose campaign succeeded in taking Cirencester, Gloucester and Bath, known as the Battle of Dryden. This expansion of Essex ended abruptly when the Anglo-Saxons started fighting among themselves and resulted in Siwling retreating to his original territory. He was then replaced by Kjol. Shivlin was killed by the following year, but the annals do not specify by whom. Cirencester subsequently became an Anglo-Saxon kingdom under the overlordship the Mercians rather than Wessex. லாஸ்ட் பாயிண்ட், பிரிட்டானியர்களுக்கு எதிராக அடுத்த பெரிய பிரச்சாரம் 577 வெக்சக்கின் ராஜாவாக செல்வின் தலைமையிலானது. அதன் பிரச்சாரங்கள் சிரென்செஸ்டர், கிளவுசெஸ்டர் மற்றும் பாத் என அழைக்கப்படுகிறது ஆகியவற்றை கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றன. ஆங்கிலோ சாக்சன்கள் தங்களுக்குள் சண்டையிட ஆரம்பித்த போது வெசெக்ஸில் இந்த விரிவாக்கம் திடீரென முடிவுக்கு வந்தது. இதன் விளைவாக செல்லின் தனது அசல் பகுதிக்கு பின்வாங்கினார். அவருக்கு பதிலாக சியோஸ் மாற்றப்பட்டார். அடுத்த ஆண்டு செல்வலின் கொல்லப்பட்டார். ஆனால் வரலாறுகள் யாரால் என்று குறிப்பிடப்படவில்லை. சிரான்செஸ்டர் பின்னர் வெசெக்ஸ் விட முர்சானியர்கள் மேலாதிக்கத்தின் கீழ் ஆங்கிலோ சாக்சன்கள் லட்சியமாக மாறுகிறது. ஸோ இது என்னோடய சப்ஸ்கிரைபர் ஹேமலதா அவங்க தான் இந்த டாப்பிக்லாம் கொடுத்தாங்க. இது கொஞ்சம் ட்ரையான ஏரியா, அதனால தான் அப்படியே தமிழ் என்ன இருக்கோ அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இங்கிலீஷில் இருக்கிறது அப்படியே தமிழில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆங்கிலோ சாக்சன் டாபிக்னு சொல்லி நம்புகிறேன். இந்த செமஸ்டர் நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். ப்ளஸ் இந்த வீடியோ வேறு எதாவது யூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ.